ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை ஒரு பெரிய கொள்ளக்கார கூட்டமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஹீரோ போட்டு பொழந்திருப்பான். அடி தரமா இருந்திருக்கும். வெறித்தனமா பாத்தீங்கன்னா சண்டையும் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்து கிராமத்தோட விவசாய நிலத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள பழங்களை பறிக்க போன ஒரு குட்டி பொண்ணு காணாம போயிருப்பா. அந்த இடத்துல ஒரு கொடூரமான பீஸ்ட் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு கட் பண்ணி டேனியலும் ஆமா என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்க, ஹீரோவும் ஆமா எதை பத்தி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, யோ தல கொஞ்சம் முன்னாடி பாரு, இந்த கிராமத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இவங்க கிட்ட இருந்து 10 பைசா காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இந்த கிராமத்துல விவசாயம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க பஞ்சத்துல தான் இருக்காங்க. நான் ஒருத்தரை பார்த்தே அவரால் காசை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா என்னால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போதே கண்டிப்பா டால்மத்தால பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம எதுக்காக ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் அது உன்னோட வேலை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, டேனியலும் எது என்னோட வேலையா, இது எப்ப எனக்கு தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் உனக்கு மீசையை பத்தி தெரியுமில்ல, ஜோசப் கூட ஒரு பர்சன் இருப்பாரு, அவரால சரியா ஸ்வாட கூட யூஸ் பண்ணி சண்டை போட முடியாது, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் எதுக்காக ஜோசப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவுண்ட் கூட இருக்கணும், அதை பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்தியா? அது மட்டும் இல்லாம மீசையோட நிக்நேம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேனியலும் நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான், அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சுகர் நைட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு டேனியல் கலாய்க்க, அடே அவன் தாண்டா முக்கியமான ஆளு, அது மட்டும் இல்லாம ஒருத்தர்கிட்ட எப்படி நெகோசியேஷன் பண்ணும், அது மட்டும் இல்லாம எப்படி பேசினா அவன்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வந்து கறக்க முடியும் அப்படின்ட்டு மீசைக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட டேனியலும் ஆடி போயிருப்பான். என்னையா சொல்ற, அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளா அவரு, ஆனா பார்க்கும்போது பச்சை புள்ள மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் அவரோட அட்வான்டேஜ். அவரோட பேச பார்த்து நீ ஏமாந்துருக்க. அதையும் தாண்டி ஜோசப் என்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கூட இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா யூஸ்லெஸ் கிடையாது, ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நீயே அந்த பணத்தை விஷயத்தெல்லாம் பாத்துக்கோ. நீ அவகிட்ட அட்வான்ஸ் வாங்குவியோ இல்ல பவுண்டியா கேப்பியோ அதெல்லாம் உன்னோட விருப்பம். பட் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதையும் தாண்டி நாம யாரு, நாம எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, டேனியலும் சொல்லிட்டு தல, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன், இனிமே அமௌண்ட் செக்ஷனு ஏன் ஏரியா, காசை மட்டும் எப்படி வாங்குறேன்னு பாரு அப்படின்ட்டு நல்லா அந்த டேனியலை ஹீரோ இப்படி மாத்தி விட்டுப்பான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபார்மிங் ஏரியாவுல வழக்கம் போல விதைகள் எல்லாம் போட்டுட்டு இவங்க எல்லாருமே மறைஞ்சு இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் தோத்து வந்து பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். அண்ட் அவன் கூட டால்மத்தோட சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. அங்கிருந்து ஒரு நைட்டும் இன்னைக்கு காலையில கூட கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சடனா காணாம போயிட்டா, அவ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க கூட முடியல. கண்டிப்பா இதெல்லாம் பண்றது ஏதோ ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரெல்லாம் பேசிட்டு இருக்க, ஹீரோவும் இதை கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம கடுப்பா இருப்பான். இந்த விளக்கண்ண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நாம இங்க மறைஞ்சு இருந்து ஒருத்தனை பிடிக்க வந்திருக்கோம், அவன் யாரு என்னன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் வர வரைக்கும் அமைதியா காத்துட்டு இருக்க சொன்னா, வாயை தோந்தா மூடவே மாட்டேங்கிறான் விளக்கண்ண, இவெல்லாம் என்னடா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் கழுவி கழுவி மனசுக்குள்ளேயே ஊத்திட்டு இருந்திருப்பான். அந்த ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ண, இந்த பக்கம் நைட்டும் அவங்க அம்மா கதறி கதறி அழுந்தாங்க. அந்த குழந்தையோட அம்மா கிட்ட எப்படியாவது அந்த குழந்தையை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் பேசிட்டு இருக்க அந்த டைம்ல டக்குனு ஹீரோ வாயை பத்தி இருப்பான். வாயை மூடுறா அப்படின்னு சொல்ல, நைட்டும் ஆமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேச பார்க்க, ஹீரோட பேஸ் பாத்தீங்கன்னா கொடூரமா இருந்திருக்கும். இதை பார்த்தா நைட்டே லைட்டா மிரண்டு போயிருப்பான். ஆமா டக்குன்னு எதுக்காக இவரு இவ்வளவு சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக்ல பாத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பான். டக்குன்னு அவனும் எகிரி குதிச்சு பயங்கர வேகமா ஓட, கூட இந்த நைட்டும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சோல்ஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோ வேகமா வந்திருப்பான். அந்த விதைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பான், மிரண்டு போயிருப்பான். அந்த இடத்துக்கு நைட்டும் வந்திருப்பான். ஆமா என்னாச்சு தல, எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை கொஞ்சம் நீயே பாரு அப்படின்னு சொல்ல அந்த நைட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விதை கூட இருந்திருக்காது. எங்கடா போச்சு, ஐயோ போச்சா, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனா காது வலிக்க வலிக்க கத்துவானே அப்படின்ட்டு அந்த நைட்டும் கத்த, ஹீரோவும் பக்கத்துல இருக்கக்கூடிய சோல்ஜரை பார்த்து நான் தோன்றதுக்காக மண்வெட்டி கேட்டேன், அதை எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சோல்ஜரும் கொடுக்க ஹீரோவும் தொட ஆரம்பிச்சிருப்பான். கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணேன், பட் அது கண்டிப்பா ஹியூமன் கிடையாது, ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் தோண்ட ஆரம்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் அந்த நைட் கிட்ட அந்த குழந்தை காணாம போனதுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இருந்து ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு சொல்ல, ஆமா தலை எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் தோண்டி இருப்பான். தோண்டின
உடனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளமே கிரியேட் ஆயிருக்கும். இத அங்க இருக்கக்கூடிய நைட் பார்த்துட்டு மிரண்டிருப்பான். ஆமா, இந்த இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க ஹீரோவும் இதை கரெக்டா கெஸ் பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஹியூமன் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கு. சரி கேப்டன், அந்த குழந்தை மிஸ் ஆன இடத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து கேட்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இருக்கும். கேப்டனும் டால்மத் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். டால்மத் கேட்டுப்பான், இப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு வில்லேஜோட எல்டர்ஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, வில்லேஜோட எல்டர்ஸா அந்த கல்ட் பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவங்கள தான் கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு பாஸ்ட பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கல்ட் பசங்க எல்லாருமே ட்ரெடிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் சொல்லி வைப்பானுங்க. அவனுக்கு எதுவும் தேவையில்லாம வாய் விடாம இருந்தாலே போதும், இல்லனா கண்டிப்பா பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டால்மத்தும் யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம டால்மத்துக்கு நல்லாவே தெரியும், அதாவது ஹீரோ கிட்ட இருந்த கொடியில ஒரு எம்பளம் வந்திருக்கும். அது வந்து ரோஸோட எம்பளம். அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வேக்டிகன் கூட ஹீரோ நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னால இப்ப அவனை ஸ்டாப் கூட பண்ண முடியாது. அதே சேம் டைம்ல நான் தான் அவனை ஹையர் பண்ணிருக்கேன். அதனால நான் அவனை ஸ்டாப் பண்ண போனேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போதே அவன் என்னென்ன பண்றா எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுங்க அப்படின்ட்டு டால்மத்து மென்ஷன் பண்ண இது அந்த நைட்டும் கேட்டுப்பான். என்ன நடந்தாலும் சரி ஹீரோ மத்த எந்த ஒரு விஷயத்தையும் கிளறாம பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அவனும் மென்ஷன் பண்ண அப்படியே கட் பண்ணி டேனியல பாக்கணுமே. டேனியலும் பயங்கரமா ஆக்டிங் போட்டு இருந்திருப்பான். அதாவது அந்த ஃபார்மிங் லேண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குழி நாங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் காணாம போயிட்டா. அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாம பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பழத்துல விழுந்திருந்தா அப்படின்னா அவன் நைட் ஃபுல்லா அழுந்துகிட்டே இருந்திருப்பா, தனியா இருந்திருப்பா. அவ அழுகையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேனியலும் பயங்கர பில்டப்பா அவனும் பேசிட்டு இருந்திருப்பான். நீங்க எல்லாருமே இந்த ஊரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்துருந்துச்சா இல்ல இப்பதான் நடக்குதா? அதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வயசானவங்களும் இதை கேட்டிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்களோட கிராமத்துல ஒரு விதமான சடங்கு இருந்துச்சு. அந்த சடங்கை நாங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேட்டிகன்ஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த சடங்கை அப்படியே தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையும் அந்த மாதிரி பெரிய குழியில மாட்டவே இல்ல. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சில டைம் உல்ஃப் எல்லாம் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போயிடும். இது கேட்ட ஹீரோவும் அப்படி இருக்கும்போது அப்படி என்ன சடங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த எல்டர்ஸ் எல்லாருமே அமைதியா இருக்க இதை பார்த்த டேனியலும் இப்படி அமைதியா இருக்காதீங்க, அந்த குழந்தைக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம சீக்கிரமா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க சொல்லக்கூடிய இந்த பதில் தான் கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு டேனியலும் கேட்க எல்டர்ஸும் நாங்க பூமியோட தேவதைக்கு இந்த சடங்க பண்ணோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டாங்க இந்த ஹீரோவும் டேனியலும் ஆடி போயிருப்பாங்க. ஹீரோவும் இதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க மத்தவங்க எல்லாருமே அமைதியா இருக்க குறுக்க நம்மளோட டேனியல் வந்திருப்பான். யோ சத்த நேரம் சும்மா இருயா, நீ கேட்டா அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே நீ ஒரு நைட். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட வேட்டிகனோட எம்பளம் இருக்கு. நீ இப்படியா அவங்கள குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த அப்படின்னா எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க? அப்படி இருக்கும்போது நான் இதை பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்ட்டு தெளிவா அங்க இருக்கக்கூடிய டேனியலும் சொல்ல ஹீரோவும் கேட்டுப்பான். சரி அப்ப நீயே பாத்துக்கோ, எனக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியே கிளம்பி வர அண்ட் வெளியே இருந்து ஒரு பர்சன் ஹீரோ ஸ்டாப் பண்ணியிருப்பான். இந்த வயசானவங்க சொல்லக்கூடிய இந்த கதையெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், வேட்டிகன்ஸ் உருவ வழிபாட்டை தடை செஞ்சுட்டாங்க. ஒருவேளை அதே மீறி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கு. அண்ட் இது கேட்டு அவனு ஏதோ ஒரு விஷயத்த பேச வர ஹீரோவும் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பல காலமா ஒரு ரூல்ஸ் படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பர்சன் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவும் நான் எதையுமே கேட்கல, இங்க வந்து எந்த சடங்கு பத்தியும் கேட்கல, எனக்கு எந்த ஒரு பூமியோட தேவதையை பத்தியும் தெரியாது, நான் கடவுள் மேல ஆணைய சொல்றேன், நான் காணாம போன அந்த குழந்தையும் காணாம போன விதைகளை மட்டும் தான் தேடி போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இனிமே என்ன ஃபாலோ பண்ண தேவையில்ல, உன்னோட லார்ட் சொன்ன வேலைக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவனும் என்ன மன்னிச்சிருங்க உங்களை தொந்தரவு படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனு மன்னிப்பு கேட்க ஹீரோ அங்கிருந்து கிளம்பி இருப்பான். டேனியல் உள்ள இருந்து வெளியே வந்திருப்பான். தலை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பான். இவங்க சொன்ன கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கேட்கறதுக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் இவங்க எப்ப அந்த சடங்கை செய்யறாங்களோ அந்த டைம் அந்த மண்ணோட ஈரப்பதம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுதாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட விவசாய நிலத்துல பூமியோட தேவதையை அடிக்கடி வந்து ஓட்டையை போட்டு போகுமா, அதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இந்த விஷயத்தை பண்ணுதா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவுக்கு ஒரு கண்டாவையும் புரியல, என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரண்டு போய் பார்த்திருப்பான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, நாம கண்டுபிடிச்சுமே அவ்வளவு பெரிய ஓட்டைக்கு பக்கத்துல தான் அவங்களோட சடங்கு எல்லாமே செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க சடங்கை செய்யும் போது அவங்க கண்ணு முன்னாடி விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போயிடுமா. இது
கேட்கும் போதே கொஞ்சம் கிறுக்குத்தனமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோ யோசிச்சிருப்பான். சடங்கு, பூமியோட தேவதை, அது மட்டும் இல்லாம ஆஃபரிங்கும் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே இப்ப நடக்கக்கூடிய விஷயமும் முன்னாடி இவங்க செஞ்ச விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, எனக்காக கொஞ்சம் விதைகளை எடுத்துட்டு வா, நாம ஒரு சின்ன பொரிய செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ கெத்தா சொல்ல அப்படியே கட் பண்ணி, தல இது நிஜமாலுமே ஒர்க் ஆகுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ நிலத்துல விதைய போட்டா கூட பரவாயில்ல, அது காணாம போகும். நீ ஏன்டா கல்லு மேல வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் தோண்டும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அதாவது அந்த மண்ணு ரொம்ப லூசா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே அந்த விதைகளை திருடிட்டு போகக்கூடிய அந்த திருட்டு பையன் அந்த மண்ணை தான் தோண்டிட்டு வரான். அவனால கல் எதுவுமே தோண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது கல்லை உடைச்சிட்டு கண்டிப்பா அவனால ஆட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும் போதே, நீ சொல்லதெல்லாம் ஒத்துக்கலாம், பட் இருந்தாலும் அவன் கல்லையே உடைச்சிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் வாய மூடு, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க நிலத்துல அங்கங்க சின்ன சின்னதா சத்தம் வந்திருக்கும். அண்ட் அதே சேம் டைம்ல அங்கங்க செதறி இருக்க விதைகளும் காணாம போயிருக்கும். அண்ட் அது கல்லுக்கிட்டே வந்திருக்கும். இதுல என்ன ஒரு பண்ணான விஷயம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளாக் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோ நினைச்ச மாதிரி அதால கல்ல உடைக்க முடியல. கல்லுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வர, இதை கரெக்டா ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்வாட கரெக்டா வெளியே எடுக்க அந்த கை கரெக்டா அந்த விதையை பிடிச்சிருக்கும். பிடிச்சது மட்டும் இல்லாம வெளியே எட்டி பார்த்திருக்கும். செம்ம கியூட்டா இருந்திருக்கும். அது ஒரு குட்டியான மோலு. இத பார்த்து அவங்க மூணு பேருமே மிரண்டு போயிருப்பாங்க. டேனி எல்லாம் பயங்கரமா கத்திருப்பான். அந்த கரெக்ட் பசங்க என்கிட்ட போய் சொல்லிட்டானுங்க, ஏதோ பூமியோட தேவதை அது இதுன்னு சொல்லிட்டு கதையை அளந்து விட்டானுங்க. கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், இது வெறும் மோல் தான், ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் டேனியலும் கத்திட்டு இருக்க. ஹீரோவும் அது சாதாரண மோல் மட்டும் கிடையாது, நீ கொஞ்சம் நல்லா பாரு, அது நல்லா ஜெகஜோதியா மின்னுது, பயங்கரமா ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கேத்த மாதிரி இந்த பக்கம் மோல் தாராளமா உட்காந்துக்கிட்டே டைனிங் டேபிள்ல சாப்பிடுற மாதிரி அதுவும் விதைகளை அசால்ட்டா சாப்பிட்டு இருக்க. அண்ட் இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. அண்ட் இந்த சாப்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் தான். அதுக்கான முக்கியமான காரணமே பிளாக்க ஜஸ்ட் ஒரு குதிரையா மட்டும் பார்க்காம ஒரு கேரக்டருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாக்கும் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய எபிசோட் தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.